தாவேக்கா வந்து பிஜேபி எதிர்ப்பு தான். உங்களுக்கு போறதுல ஒரு விருப்பம் இருக்கு. ஆட்சியில பங்குனா போயிருவாங்க ஜெயிசிக்க சார். ஆட்சியில் பங்குன்றது அதான் இப்ப நான் சொல்ல வரேன். அமைச்சர் பதவி சார் எங்களுக்கு போவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க ஒரு வரியில. சார் ஒரே வரியில சொல்றேன், அதிகாரத்தை நோக்கி நாங்கள் போகிறதுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு ஆமா எங்க கொள்கை தான் முக்கியம். தலைவருடைய வழிபாடு. இப்போ வந்து யாருக்குமே ஒரு 10 தொகுதி வந்து இல்ல சார். இப்போ திமுக கூட்டணியில யாரும் ஒரு கட்சிக்கு 10 இல்ல, இங்கேயும் ஒரு கட்சிக்கு 10 இல்ல. இப்போ நம்ம 96ல 2006ல அவங்க 96 தொகுதியில திமுக வச்சு போயிட்டாலும் அந்த ஆட்சி போவதுக்கு அங்க ஒரு 31 தொகுதி காங்கிரஸ்ல இருந்தது, இவங்க ஒரு 29 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தது. யாராவது ஒருத்தர் போனா ஒருத்தர் தூக்கி ஆட்சி அமைச்சராலும் கலைஞர் அந்த ஆட்சியை வந்து கொண்டு போனாரு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கொண்டு வந்தார். ஆனா இப்ப எல்லாருக்குமே ஆட்சியில பங்கு ஆசை வந்துட்டு. திமுக கூட்டணி ரிசல்ட்டை எதிர்நோக்கி இருக்கும் போது சிபிஎம் விசிக எல்லாருமே வந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் என்பதை கூட்டணிக்கு முன்னும் கூறினார்கள், பின்னும் கூறினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணியில் இணைவதற்கு முன்பாக அன்புமணி ராமதாஸ் ஆட்சியில் பங்கு உள்ள கட்சியோர் தான் கூட்டணி என்று கூறினார். பிரேமலதா விஜயகாந்தும் ஆட்சியில் பங்கு உள்ள கூட்டணி தான் நாங்கள் ஆதரிப்போம் என்று கூறினார். டிடிவி தினகரனும் ஒரு வாரம் முன்பு கூட அதிமுகவில் சேர்வதற்கு முன்பு கூட கூட்டணியில் சேர்வதற்கு முன்பு கூட ஒரு இடம் ஜெயிச்சிருக்கிறார் இப்போதைக்கு. அதனால சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா அதிமுக கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சி யாருக்குமே விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு வலிமை இல்லை. 10 சீட்டு இல்லை, 3-4 சீட்டு 3-4 கட்சிகளை இணைச்சாதான் அதை வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஆனா விஜய் அத்தகைய பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாரா? ஏனென்றால் கூட்டணியில் கூட ஒரு கட்சி கூட இணையவில்லை. இப்போது ஆட்சி அதிகாரத்துக்காக ஒரு கூட்டணிக்கு இறங்கி பேசுவாங்களா, வருவாங்களா, யாருக்கு என்ன பதவி என்ன பொறுப்பு இதெல்லாம் பேசி தீர்க்க முடியுமா? தாவேக்காவல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? விசிகே 2 இடம் வந்திருக்கா, ஒரு இடம் வந்திருக்கா? 2 இடம். இப்ப திரும்ப ஒண்ணா இருக்கு. பிஎம்கே பாட்டாளி 5 இடம் வந்திருக்கு. ஆமா. அப்புறம் கம்யூனிஸ்ட் 2 4. அப்புறம் இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 5 4 9 2 11. அப்புறம் 11 காங்கிரஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4. ஆமா 15 இடம். அப்படி கணக்கு போட்டீங்களா? யார் வராங்க போறாங்க விட்டுருங்க. ஆனா ஒரு இடத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க ஏடிஎம்கேன்னு நினைக்காதீங்க, நான் ஓப்பனா சொல்றேன். இல்ல நோ 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 இங்கதான் உங்க பிரச்சனையே சால்வ் பண்ண போறேன். நான் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீட்டா உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த அதிமுகவுக்கு யார் முதலாளி? இப்போதைக்கு இபிஎஸ் தான். யார் சொல்றான்? நீங்க தான் அமித்ஷா சொல்றீங்க. நான் இல்ல சார், நான் இல்ல சாரி. டெல்லி தான் போகணும், டெல்லியில தான் முடிவு எடுக்கணும். முடிவு எடுப்பாரு. அவர் தான் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணாரு. அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கூட அனௌன்ஸ் பண்ணல. அவங்க ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் இது வரைக்கும் வாய் திறந்து பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் வருவார்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு முதல்ல தெரியும் வரமாட்டேன்னு எனக்கு தெரியும் போல் இருக்கு. அதனால சொல்லாம விட்டாங்க. இப்போ பிரச்சனை அது இல்லை. என்டிஏ கூட்டணி உள்ளதான் ஏடிஎம்கே இருக்கு. ஏடிஎம்கே கூட்டணி உள்ள என்டிஏ இல்லை. தேர்ஃபோர் இந்த ரெக்வஸ்ட் அங்கே போய் பழனிசாமி ஆவிதர் இங்கே வா, எவ்வளோ சீட் நம்ம ஜெயித்தோம், நம்ம 3 சேர்த்தி ஐயா இது வரைக்கும் நம்ம 53 ஏதோ போயிட்டு இருக்குங்க. மொத்தம் எல்லாம் அந்த நம்ம கூட்டணி மொத்தமாக வந்திருக்கிறது ஒரு 53 சீட்டு வந்திருக்கு. 53 நீ வெளியிலேருந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணு, நாங்கள் விஜயோட பேசுகிறோன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் அடிபட்டு போய் அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள். முதலாளி முயற்சி பண்ணுவார். இங்க இருக்க மேனேஜர் ஒத்துக்கிறார் இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா என்ன நடக்கும், இந்த சின்ன சின்ன கட்சிகளை விட அது பெஸ்டா இருக்கும். ஆனா முதலாளி வந்து விஜய் ஏத்துக்குவாரா? அதுதான் கொஸ்டின். அதுதான் நீங்க முதல்ல சொன்னீங்க கொள்கை விரோதின்னாரு. இப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு 10 சீட்டு வேணும். இந்த தனித்தனியா ஓடுத்து போய் மாட்டிக்கிறதை விட பின்னாடி இருந்து அப்படி பண்ணலாம்னு சொல்லி அவங்க வேற ஏதாவது விஜய் ஆட்சியில் எனக்கு இந்த ஆதரவளிக்கும் 10 எம்எல்ஏக்களுக்கும் அது அமைச்சர் பதவி வழங்கப்படும் ஒரு அறிவிப்பு பொதுவாக வெளியிட்டாங்க. இதெல்லாம் கொடுத்துதான் எல்லாரும் போயிட்டாங்கன்னா 10 பேர் நீங்க சொல்ற மாதிரி உள்ள வர்றவங்களுக்கு சப்போர்ட் வேணுன்றவங்களுக்கு நீங்க மினிஸ்டர்ஸ் கொடுக்கணும், எல்லா ஆஃபரும் கொடுத்தாதான் அவங்க உள்ள வருவாங்க. அதனால இவங்களுக்கு புதுசு கிடையாது, மாறி எப்படி வேணாலும் வருவாங்க. ஆனா கொள்கை ரீதியா அந்த மேடம் பேசும்போது காங்கிரஸ் இங்க இன்சார்ஜ் கிரீஷ் சொல்லிட்டு சக்குன்னு ஒரு முடிவை நீங்க எடுக்க முடியாது சார். 40 சீட்டு அங்க இருக்கு. 40 சீட்டு அந்த இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து தோல்வி நேரத்தில் ஏற்கனவே கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. காலவாரி விட்டாங்க. திருமாவளவன் சாருக்கும் அங்க இருக்க திருமாவளவன் முடிவு எடுக்க மாட்டாரு நினைக்கிறேன். திருமாவளவன் சாருக்கும் அங்க இருக்க காங்கிரஸுக்கும் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை தலைவருக்கும் அது பொருந்தும். யாரு வெளியில வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாமக வெளியில வரலாம். அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, எப்ப வேணாலும் பண்ணுவாங்க. அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே
நல்ல நல்ல வார்த்தைகளை அன்பா பேசியிருக்காரு அன்புமணி. ஆகவே அதுல ஒரு சேஞ்சஸை பார்க்கலாம். ஆகவே இதுதான் முதலாளி. பாமக காங்கிரஸ் 2 பேர் தான் 5 இருக்கிறாங்க, 5 இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் அடிச்சது யோகா நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு 2 அமைச்சரா போயிருவாங்க. காங்கிரஸ் திமுகவிலிருந்து வெளியேறி வந்தால் பாதி வெளியேறி இருக்கு கூட்டணி தர்மமா. இப்ப பாதி வெளியேறின மாதிரி தானே இருக்கிறாங்க அவங்க. அப்படி சொல்றாங்க. பட் கூட்டணி டெல்லியில பெரிய அடி விழும். பாராளுமன்றத்தில் 40 MP குரல் ஒலிக்காம நிற்கும், பிரச்சனை ஆகும். ஓகே, பூபதி ஜான் சார், இப்போ புலேன் சார் ஒரு கருத்து ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்கிறார். இந்த முதலாளி நினைச்சாருன்னா அங்க மேனேஜரை கட்டுப்படுத்தி அந்த அடுத்த கட்சி தலைவரை ஆட்சி நிர்ணயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த முதலாளி மேனேஜர் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா சார்? கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதலாளி அப்படித்தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்ல வர்றோம், முதலாளி மேனேஜர் போடுற கணக்க சின்ன கட்சிகள், சிறு MSME இருக்குது பாருங்க, சிறு குறு தொழில், அது டக்குன்னு போய் புடிச்சுக்கணும். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். MSME அதாவது சிறு முதலாளிகள் நினைச்சுக்கீங்களேன். ஏன்னா சிறு முதலாளிகள், இந்த சிறு முதலாளிகள் போய் சப்போர்ட் கொடுக்கணும்னு நம்ம சொல்ல வர்றேன். அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய பெருமுதலாளி இங்க இருக்கக்கூடிய மேனேஜரை வச்சு உள்ள போறதுக்கு டக்குன்னு அந்த கதவு அடைக்கிறதுக்கு இப்ப அழகா எடுத்திருக்காரு. நான் சொல்றபடி காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டு இந்த இது நான் பாராட்டுதான் சொல்ல முடியாது. அந்த இருக்கக்கூடிய சிறு முதலாளிகள் சேர்ந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றது தப்பு கிடையாது. அப்படி சப்போர்ட் பண்றதுல ஒரு இன்டைரக்டா ஒரு பெனிஃபிட் இருக்கு அந்த கட்சிகளுக்கு. எப்படின்னா இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது பாருங்க, ஒரு மாற்றம் வேணுங்கிறாங்க. அப்ப மாற்றம் வேணும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில அடடடா கடைசியில நம்ம சோறெல்லாம் சமைச்சாச்சு சாப்பிட முடியாம போயிருவோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணும்போது சாஃப்ட் கார்னர் வந்துடும். அடடா விஜய்க்கு கடைசியில இவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு இதனுடைய தாக்கம் 29 பாராளுமன்ற தேர்தலில் நடக்கும் சார். ஓகே, ஏற்கனவே நாகநந்தினி மேல சொல்லிருக்காங்க சார். இது சிம்பயாட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, சயின்ஸ்ல சிம்பயோசிஸ்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஆட் பண்ணும்போது சிம்பயாட்டிக். ஆனா என்னுடைய ஒபினியன் நல்லபடியா முடியட்டும் சார். மக்கள் பெரு ஆதரவோடு அந்த 117 தாண்டி 2-3 கிடைச்சி ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு ஆட்சி வரணும்னு நான் விரும்புறேன்.